பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் குழலி இருந்துட்டு பாக்கியத்தை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மங்க தானே, இவ்வளோ பொய்ய சொல்லி என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க, அவளுடைய படிப்பு விஷயம் வயசு விஷயம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு அவங்களுடைய நகையை காட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து காட்டுறாங்க. இல்லைம்மா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் என்னத்தை போய் சொல்லிட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளுடைய வயசும் மாப்பிள்ளையோட சின்ன வயசு தான், அவளோட படிப்பும் எம்ஏ இங்கிலீஷ் தான் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் நடித்து தள்ளாதீங்க. அவளோட குட்டு எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இன்னும் நடித்து எங்களை இன்னும் முட்டாளாக்க நினைக்காதீங்க. அது மட்டும் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி குழலி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன சமைந்தி அபார்டத்துக்கு என் பொண்ணு மேலே இத்தனை பேர் சுற்றி நின்று அவன் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க. பார்க்க எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் பொண்ணை நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணியிருக்கீங்க. இப்படி சுற்றி நின்று கேட்டால் அவள் எப்படி எல்லாத்தையும் சொல்லுவா? இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொல்லி தான் என் பொண்ணை நாங்கள் கல்யாணமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் நீங்கள் என்னடனா இத்தனை பேரும் என் பொண்ணை இத்தனை பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு இவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எப்படிங்க உங்களால் மட்டும் இவ்வளோலாம் பொய் சொல்ல முடிஞ்சது? உங்களால் மட்டும்தாங்க இப்படியெல்லாம் முடியும். நல்ல குடும்பம் தான் இந்த குடும்பம், ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் தான். ஆனால் எங்களை அடி முட்டாள மட்டும் நினச்சிக்காதீங்க. இவ பண்ணது எல்லா விஷயமும் எங்ககிட்ட சொல்லிட்டா. இவ என்ன படிச்சிருக்குன்ற விஷயம், இவளோட வயசு விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இவ வாயாலே எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இதுக்கு மேலே நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. என்னையா நீயும் பார்த்துட்ருக்க? எனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் நீ ஏதாவது பேசியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு அப்போவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் 2-3 பொய் தானே சொல்லியிருக்கோம். நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்பா, இந்த ஆளை மட்டும் பேச விடாதீங்க. இந்த ஆளை பார்த்தா எனக்கு அம்புட்டு கோவம் வருது. ஆமாம், தீபாவளிக்கு முன்னாடி கணக்கு கொஞ்சம் உதச்சதில்ல? ஆமாம் உதச்சிது. அந்த பழியை கூட தூக்கி நம்ம பழனி மாமா தான் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. பணத்தை எடுத்தது பழனி மாமா கிடையாது, இதோ இந்த ஆள் தான். நம்ம கடைக்கு வர்றதே வேவு பார்க்கறதுக்கும் கல்லாவில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த ஆள் கடைக்கே வரான். இவளும் அதுக்கு துணை போயிட்டுருக்கா. நானும் எனக்கு தெரியாமல் இந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கும் அது என்ன ஏதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ பாவம் என் தம்பி, அப்பறது இப்போ வரைக்கும் நம்ம கடைக்காக அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் இந்த குடும்பத்தால் அவனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்பட்டு அவமானப்படுத்திட்டோமே. ஏன் சம்மந்தி குடும்பத்தை நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அடடா, இந்த குடும்பத்தை இவ கையால் தான் நாங்கள் எல்லாரும் தயவில் இருக்கணும்னு சொல்லி இவ பண்ண அட்டகாசம் இருக்கு. ஐயோ, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அம்பட்டு அழகாக இந்த குடும்பத்தை நடித்து ஏமாத்திட்டாங்க. நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முதல் கொண்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. குழலி, கொஞ்சம் பார்த்து பேசு, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. பெரியவங்க கிட்ட மட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெரியவங்க கிட்ட இப்படி பேசணுன்னா, பேசாமல் இருக்கணும்னா முதல்ல பெரியவங்க சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தணும். இப்படி வாயை திறந்தா பொய் மேலே பொய்ய சொல்கிறவங்களுக்கு என்ன மரியாதைன்னு உனக்கு கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா நியாயமாக இருக்கிறதுனால தான் அவரை மாதிரியே எல்லாரும் நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாரையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பாவோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் நீங்கள் இம்புட்டு பெரிய நாடக கம்பெனியை நடத்துவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணது கிடையாது, ஒரு பாவத்தை கூட பண்ணது கிடையாது. ஆனால் என் அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் என்னத்தை தப்பு பண்ணிட்டோம்? ஆளுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் இவ்வளோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் குடும்பமாக சேர்ந்து அந்த குழந்தை விஷயத்தில் கூட இவ்வளோ நாடகம் பண்ணியிருக்கீங்களே, உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்களாம் என்னதான் ஜென்மமோ தெரியல அப்படின்னு நாங்கள் என் பிள்ளைங்களுக்கு ஒரு பொய்யை கூட சொல்லக்கூடாது. அப்படியே மீறி சொன்னாலையும் அந்த விஷயத்த
வீட்டில் சொல்லிடணும்னு சொல்லி சொல்லி நாங்கள் வளர்த்துருக்கோம். சின்னதாக யாருக்கும் ஒரு நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த சங்கட்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் என் பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படியே பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்களாவது ஏதாவது பேசுங்க, இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு நாங்கள் இத்தனை பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணது வேணுமனா உண்மைதான். அவளோட வயசு விஷயம், அவளோட படிப்பு விஷயம் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் சொல்லிட்டோம். ஆனால் எதுக்காக சொன்னோம், என் பொண்ணோட ஜாதகத்தில் என்னடா இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாதகம் கேட்கறதுக்காக போனோம். அப்போ அவள் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. தோஷம் இருக்குதா? என்ன தோஷம்? ஐயோ, தோஷம் இருக்கிறவள போய் என்ன நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேமா அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஒரு பக்கம் பயங்கரமாக சத்தம் போடுவோம். ஐயோ, என்னடி ஆச்சு உன் ஜாதகத்தில்? அத்தை மாமாவுக்கு ஏதாவது ஆகுன்னு சொன்னாங்களா? இல்லை புருஷனுக்கு கண்டமா? இல்லை இந்த வீடு விளங்காதுன்னு சொன்னாங்களா? அப்படி என்னடி ஜாதகத்தில் உன் ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம பொண்ணு வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருப்பாளேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளவும் பொய் சொன்னோம். அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சம்மந்தி, இவங்கள பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்களே ஏதாச்சும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் பேசுகிற போது யாருமே நடுவில் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட நாங்கள் பொண்ணு இவ்வளோதான் படிச்சிருக்கணும்னு ஏதாவது கட்டளை போட்டோமா? இல்லையே. அதே மாதிரி இவ்வளோதான் நகை நட்டு போகணுன்னு உங்ககிட்ட சொன்னோமா? கிடையாது. உங்களோட பொண்ணு என் பையனை விட பெரியவளாக இருக்கணும், சின்னவளாக இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட நாங்கள் ஏதாச்சும் சொன்னோமா? அப்படியும் இல்லையே. அப்புறம் நீங்களாக தானே வாண்டடாக வந்து என் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கா, அவளுக்கு வயசு இவ்வளோத்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே எல்லா விஷயமும் சொல்லிட்டு போனீங்க. ஆனால் இப்படி குடும்பமாக சேர்ந்து இவ்வளோ ஏமாத்திருக்கீங்க. என் கடையில் நியாயமான வேலை பார்த்துட்ருக்கேன், வியாபாரமும் நியாயமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால்? பாண்டியன்னா ஏமாற்ற மாட்டான், நியாயமாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. சின்னதாக ஒரு வண்டு கூட அரிசியில் தெரிஞ்சிட்டாலோ இல்லை பருப்பில் தெரிஞ்சிட்டாலோ கண்டிப்பாக அதை நான் மக்கள் கையில் எடுத்துகிட்டு போய் நான் சேர்த்தவே மாட்டேன். வியாபாரமே கெட்டு போனாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டவுனே தவிர அதை ஏமாற்றி வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அப்படி தான் இந்த பாண்டியனும். ஆனால் இந்த பாண்டியனவே நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றிட்டீங்கல்ல. இத்தனை வருஷமாக நான் வியாபாரம் பண்ணேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் நியாயமானவ, மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களை பற்றி நான் வெளியில் ஒரு வார்த்தை கூட யாரையுமே விசாரிக்காம என் பையன் நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னது ஒரே ஒரு காரணத்தினால உன் பொண்ணு காலத்தில் அவன் தாலி கட்டினான். அவன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடும், உங்களை நான் எவ்வளோ தூரம் நம்பியிருப்பேன், எதுக்கு எடுத்தாலையும் கட்டப்பையை தூக்கிட்டு வந்துடுவீங்கல்ல. ஆனால் உங்களை நம்பி தானே நான் கடையை ஒப்படைச்சிட்டு போவேன். அப்படிப்பட்ட கடையில் திருட உங்களால் எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.